வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம் ம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் சீலிங் ஃபேன் வாங்கிட்டு இருந்தோம். ஆ இங்கே இந்த ஃபேன் பாருங்க. பாருங்க, ஆ எங்களோட போச்சு போச்சுன்னு சொன்னல, அதுக்கு பதிலாக போய் ஃபேன் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ புதுக்கோட்டு போய் ஓ இந்த ஃபேன் ரியோ, அதாவது ஹெவல்ஸ் கம்பெனி. உட்ஷாவ்ஸ். ம் இது எவ்வளோ மம்மி? இது 1700 ஆ 2 வருஷம் கேரண்டியா? 2 வருஷம் கேரண்டி. ஆமாம், ம் கம்பெனி ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ கம்பெனி ஃபேன் தான். ஹேவல்ஸுங்கிறது கம்பெனி. கம்பெனி. ம் அங்கே என்ன மம்மி வச்சுருக்கீங்க? நோ கவரில் எவ்வளோ? இது கோயிலுக்கு தேங்காய், ஆ கோயிலுக்குள்ள ஜாமான், ஓ வெத்தலை பாக்கு, ஆ. இது வந்து அரிசி, இதெல்லாம் கொண்டு போடுது. எப்போ கோயிலுக்கு போகிறீங்க? நாளைக்கு காலையில். ம் எந்த கோயிலுக்கு மம்மி? குலதெய்வம் கோயிலுக்கு தான். ம் ஏன் வேண்டுதலா? ஆமாம், இது அமாவாசைக்கு போகிறத இப்போவே போயிட்டு வந்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஓ எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் 3:30க்கு போனோம். இருக்கு ம் 3:30க்கு தான் போயிருக்கோம். ஆ போயிட்டு 4:45 தான் வந்துட்டோம். ஆ ஆனால் கழுவி இதில் எதுக்காக இருக்க கடையிலே வாங்கிட்டு வந்தோம். ஆற்காடு எலக்ட்ரிக்ஸ். ஆற்காடு எலக்ட்ரிக். ஆற்காடு எலக்ட்ரிக். எங்கே புதுக்கோட்டை இல்லையா? ஆமாம். ம் உங்களுக்கு விலை சீப்பாக இருந்துச்சா அதிகமாக இருந்துச்சா? தெரியல, எனக்கு என்னமோ இது ராசியை விட கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ராசி கூட சொல்லுவாங்க ம் எல்லாமே. அது அவனுக்கு கமிஷன் இருக்கும் போல, அந்த இன்ஜினியர். ஆ ராசியை விட இது கம்மியாக தான் இருக்குது. அவர் சொன்னார்ல, வாட்டர் ஹீட்டர்லாம் 2900க்குலாம் இருக்குங்க. ம் நமக்கு வாங்கினது 3500. ஆமாம், அதே 3 லிட்டர். ஆமாம். இப்போ 3 லிட்டரு 2900 தான் சொல்லுவாங்க. ஆமாம், ம் இப்போ ஜிஎஸ்டி வேறு எல்லா பொருளும் நம்பி வாங்கலாம் மம்மி, குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு. ஆமாம், ஆனால் இவர் ஜிஎஸ்டி பில்லே தரல நம்மளுக்கு. ஜிஎஸ்டி பில்லு இதில். வெறும் எழுதி தான் தராங்க பேப்பரில். ஜிஎஸ்டி பில்லு தரணுமா வேண்டாமா? ஜிஎஸ்டி பில்லு வாங்கினோம்னா ரேட்டும் கூட வரும், ப்ளஸ் வந்து டேக்ஸ் கட்டி வாங்கணும், நம்மளும் டேக்ஸ் கட்டி இது பண்ணணும். அதை நம்ம இன்புட் எடுக்கிறாருந்தா அந்த பில்லு வாங்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஆஃபீஸில் வந்து ஃபேன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு காட்டுறதா? வீட்டில் வாங்குறதையும் ஆஃபீஸ்க்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி கணக்கு காட்டிட்டோம்னா நம்ம இன்புட் எடுத்தோம்னா அதில் வாங்கலாம். இல்லைன்னா அது நம்ம அதை காட்டவே தேவையில்லை, வாங்கவும் தேவையில்லை. வாங்கினா கூட தான் ஒரு ஜிஎஸ்டி வாங்கினா. ஆமாம், சிஜிஎஸ்டி போடுவாங்க, எஸ்ஜிஎஸ்டி போடுவாங்க, எல்லாம் போட்டு அமௌண்ட்டு கூட தான் வரும். டேக்ஸ் 12%, 10%, 8%ன்னு இருக்குது. அந்த டேக்ஸ் போட்டு தான் வரும். இதே இவங்க சும்மாவே பேப்பரில் ரஃப் பேப்பரில் எழுதி தந்துடுறாங்க. இவங்களுக்கு வித்ததாம அடையாளம் இல்லை. ஆமாம், இவங்க கொஞ்சோண்டு காசு போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவருக்கு லாபம் இருக்குமா இருக்காத? இருக்கும். 500 200 லாபம் இருக்கும் ஒரு ஃபேன் விற்றா. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? இவங்க மீன் வாங்கி கழுவுறாங்க. யாரு? நம்ம இது நம்ம ரூட்டா? என்ன மீன் வாங்கியிருக்கா? மீன் வாங்கி கழுவுறாரு. ஐய, குளத்து மீன் நல்லாவே இருக்காது. நம்ம ஒரு தடவை அப்படி தானே நம்ம கஷ்டப்பட்டோம். அது வாடை பயங்கரமா அடிக்கும். அது என்ன நம்ம பண்ணிச்சு குளத்து மீன் உங்களுக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை அது ஸ்மெல். அப்போ வீடு ஃபுல்லா என்னமோ அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, பூச்சி புழு மாதிரி, என்னமோ பூச்சி மாதிரி, இந்த வண்டு ஒரு நாத்த நேரம் மாதிரி நேரம். அதெல்லாம் எப்படி சாப்பிட்றான்னு தெரியல அவரு. ஓ இல்லை மம்மி, நம்மளுமே வாங்கிட்டு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாரம் வாங்குவோம் சனிக்கிழமை. நல்ல மீன் தான். ஆனால் வந்து திடீர்னு ஒரு நாள் குளத்து மீன் கொடுத்து போயிட்டாரு. ஏமாத்தி. நாங்கள் என்னடா இவ்வளோ தூரம் இருக்கேன்னு பார்த்தா எத்தனை வாட்டி தண்ணி ஊற்றி கழுவுனால அந்த பூச்சி வாசம் போகவே இல்லை. பூச்சி வாசம் அடிச்சா எப்படி சாப்பிடுறது? ஆமாம், சாப்பாடு அடிச்சா கூட சாப்பிடலாம். வாசம் அடிச்சா எப்படி சாப்பிடுறது? அப்படியே கீழே ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியே கீழே ஊற்றினேன் சமைச்சு. அதனால தான் இப்போ நம்ம நிறைய ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதுனால இப்போ ஒரு சில வீடுகளில் சமைக்கிறதே கம்மியாக சமைக்கிறாங்களா மம்மி? ஆமாம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கா. நம்ம ஆனால் நிறைய தான் வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய சாதம் முந்தானத்துலாம் அவ்வளோ சாதம் கீழே விட்டேன். இன்னொன்றது சாப்பிட முடியல. வடிக்கிறது கொஞ்சம் தான் வடிக்கணும், அதுவே சாப்பிட முடியல. ஆமாம், சில நேரத்தில் மிஞ்சி போயிடுது. அப்படி இல்லைன்னா நம்ம இருக்காது. நான் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் மிஞ்சி தான் போயிடும். என்னைக்காவது நம்ம கணக்காக வச்சுருக்குமா? கிடையவே கிடையாது. அப்புறம் விஜய் சொல்லியிருக்காரு, சர்ன்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்துக்கு சொல்லியிருக்காரு, சர் மக்கள் வந்து சர் திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்பாவே வேலைக்கு போகிற மக்கள், பெண்கள், இவங்க தான் வேலைக்கு போவாங்க.
அதாவது சரத் திட்டத்தில் வீட்டில் வந்து கணக்கெடுப்பாங்க போல். அதுக்கு வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு வீட்டில் இருக்க முடியுமா? ஆம்பளை பொம்பளை யாராவது அவங்க வந்து கணக்கு என்னைக்கு எடுக்க வராங்களா அன்றைக்கி ஏரியா சொல்லிடுவாங்களா அன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கணுமா அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சரத் திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா வீட்டில் மக்கள் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. சரத் திட்டமே டிஎம்கேல அங்கே பிஜேபியிலேருந்து கொண்டு வர்றாங்க. அதை இவர் ஸ்டாலினை வேண்டான்னு தான் சொல்கிறாரு. சரணால நிறைய பாதிக்கப்படும்ன்றாரு. அவங்க பிஜேபியிலேருந்து பண்ணுறனால பண்ண வேண்டியிருக்கு. இவங்கெல்லாம் இது பண்ண முடியல, தடுக்க முடியல. தமிழ்நாடா இருக்கும். அதனால சரத் திட்டத்தை சரி பயன்படுத்துறபடி உபயோகப்படுத்த கணக்கெடுக்கிறது தான் போல. வீட்டுக்கு வந்து கணக்கெடுக்கிறது. அதுக்கு இதுக்கு வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம். இருக்கவங்க கணக்கு சொல்ல வேண்டியதானே. ஒரு யாருமே இல்லைன்னா மறுக்கா இன்னொரு வாட்டி வர வேண்டியது அப்படின்றாங்க. அப்புறம் பீகாரில் காங்கிரஸ் தொத்து போச்சு மம்மி. காங்கிரஸ்னா பிஜேபியா? காங்கிரஸ்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வரிசையாக தோத்துக்கிட்டே தான் வர்றாரு திரும்ப. அவர் இவர் ஸ்டாலின் மாதிரி எல்லா பிரச்சாரமும் தான் செய்கிறாரு ஊரா. ஆனால் வந்து தோத்துக்கிட்டே தான் வர்றாரு திரும்ப. அங்கே பிஜேபி தான் திரும்ப வென்றுருக்கு. பீகாரில் ஓட்டு மிஷினில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்களா தெரியல. இல்லை அது ஓட்டு மிஷினில் எதுவும் பண்ணிட்டாங்களா? நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் விழுகும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. அது இவர் பண்ண முடியும். இவரை செக் பண்ண முடியாதா? இவரும் கட்சியில் தானே இருக்காரு. ஒரு கட்சியில் இருக்காரு. அதான் கட்சி இது ஆட்சி அவங்க கீழே இருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் பிஜேபி தான் ஜெயிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள்லாம் யாருமே ஓட்டு போடுறதில்ல பிஜேபிக்கு. இது யாருமே ஏற்றுக்கிறல. குஜராத் தானே சொல்கிறேன். குஜராத் இல்லை, பீகார். குஜராத் தான். அவர் தான் வருவார். ஏன்னா மோடி தான் அவரோட ஊர். அதனால குஜராத்தில் அவர் தான். இப்போ ராயவரத்துலேருந்துலாம் நிறைய பேர் போனாங்க. எப்போ போனாங்க? இந்த சோலை பண்ண முன்னாடி அவங்கெல்லாம் போயிருக்காங்க காசு. அங்கே இந்த இது ஏதோ ஒரு எண்டுக்கு தான் அங்கே போகலாம் மம்மி. நம்ம கடைசி நேரத்துக்கு அங்கே போயிட்டு வந்தோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது உண்மைதானா? அது அப்படின்னு சொல்றாங்க தெரியல. நான் பழம் ஒன்று விட்டுட்டேன், மாம்பழம் விட்டுட்டேன். அங்கே போனா நமக்கு பிடித்தமான 3 விடணும். பிடிச்சது ஏதாவது 3 விடணும். காய் ஒன்று, கனி ஒன்று, ஒரு ஊர் ஒன்று விடணும். சரி விடணும். அதை விட்டாச்சுன்னா அந்த ஊருக்கு போக கூடாதா? கூடாது. ஆசியில கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் அந்த காய்கறி சாப்பிடக்கூடாது, அந்த இதுங்க கூடாது. அது ஏன் அப்படின்னு ஒரு பழம் அப்போலேருந்தே இருக்கு. காசிக்கு போறவங்க 3 விட்டுட்டு வந்துருப்பாங்க. காய் ஒன்று, கனி ஒன்று, ஊர் ஒன்று. இப்போ உங்க அம்மாலாம் போனாங்க தானே? அவங்க எல்லாம் விட்டுட்டு தான் வந்தாங்க. என்ன விட்டுட்டு வந்தாங்க உங்க அம்மா? இல்ல அது தெரியல. சொல்லலையா உங்கள்கிட்ட? சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாரும் இங்கே போய் என்னென்ன விட்டுட்டு வந்தாங்க? தெரியல. யாருமே விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சு விட்டுட்டு இல்லையா? யாரும் போகணும் மாதிரி தெரியல. அம்பாச்சி போயிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்தா என்னென்ன விட்டான்னு தெரியல. காசிக்கு போயிட்டு வந்தே வந்தா. கோலியும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கோலிலாம் போயிருப்பாரு. போனா என்ன தண்ணியில் ஒரு இலையில வச்சு விடணுமா? தெரியல. இல்லை அது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தான் வரணும். மனசுக்குள்ளதான் நினைச்சுக்கணும். சாமிக்கு நேர நான் இதுதான் இனிமே உனக்காக விட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரணும். அந்த காசி விஸ்வநாதருக்கு நேர. அது காசியில விஸ்வநாதர். ஆமா காசி. அங்கே தானே மேம் இந்த இது நான் கடவுள் படம் எடுத்தாங்க. நான் கடவுள் அகோரிகள். ஆமா ஆமா அகோரிகள் தானே இங்க இருப்பாங்க. பணத்து மேலே ஏதோ ஒன்று மேலே ஏறி உட்காந்துப்பேன். அங்கே போய் செத்தா மோட்சமா? அதுவும் உண்மைதானே மம்மி? அது அப்படித்தான் சொல்றாங்க தெரியல. அதனாலதான் இங்க ரூம் எல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்களா, அங்கே போய் சாவாங்கன்ட்டு. ரூம் எல்லாம் வாடகைக்கு கிடைக்காது. நம்ம மண்டபம் இருக்கு, நம்ம ஆளுகளுக்கு, நகரத்தாருக்கு இருக்கு. இல்லை மம்மி, இப்போ வந்து அங்கே போய் நம்ம ஹோட்டலெல்லாம் தங்க முடியாதா? அப்படித்தான் நினைக்கிறேன். என்னமோ சொன்னாங்க. அங்கே போய் தான் நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே போய் செத்தாக்க கோச்சம் கிடைக்கும்னு நிறைய பேர் அங்கே போய் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. சாகிறது கூட எவ்வளோ விவரமா அங்கே போய் சாகுது மத்தியில் இல்லையா? இது வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு கோடு போட்டாங்கன்னா அதில் ரோடே போட்டுருதுங்க நம்ம மக்கள்.
அப்பா எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. சாகிறதுக்கு நான் போய் ஃபஸ்ட்டு சாகுது. ஆமாம், இல்லை மம்மி, அங்கே போய் செத்தா மோட்சம் கிடைக்குங்கிறது அவங்க நேச்சுரலாக செத்தா தான் மோட்சம் கிடைக்கும். அதுக்காக நான் போய் சூசைட் அட்டன் பண்ணுறது, நான் அங்கே போய் அட்டன் பண்ணுறேன், எனக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பண்ணுறாங்க. அதே மாதிரி மம்மி, இந்த புதுக்கோட்டையில் இந்த கீரனூர்கிட்ட ஃப்ளைட்டு விழுந்துச்சுல, அந்த ஃப்ளைட்டை ஓடி தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஃப்ளைட்டு அந்த இதில் கொஞ்ச நேரத்தில் அவங்க வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லி தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தள்ள முடியல. இதுக்கு அப்பா நம்ம மக்கள் இருக்கிறதுல எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துருது. ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு, நம்ம தொட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற வாடு. சிறிய ரக விமானம். ஆமாம், 2 பேர் தான் போகலாம். ஆமாம், சிறிய ரக விமானம். பெருசா இருந்தா அது விழுந்தா அந்த தடை இடமே பத்தாது இல்ல. ஆமாமா, அது ஃபுல்லா கிராஷ் ஆயிருக்கும். ஆமா, எரிஞ்சிருக்கும். இதுல தள்ளிதான் இங்க இதுமா அங்கே போய் இறக்கி இருக்கலாமா இவரு. அது வரைக்கும் அது புண்டு விழுந்துருச்சான் முன்பாகம். அப்புறம் என்ன ஒன்று இப்ப இந்த ரிதன்யாவோட கேஸை காணும் இல்லடா. ரிதன்யா, ஆமா, ரிதன்யா அவங்க நல்ல குடும்பம். காணவே காணவங்கள பாவம் அநியாயமா கொண்டு விட்டாங்க கவி. ரஜினியோட லைஃபே அப்பா அப்படின்னு எப்படி கதறி சொன்னிச்சு, அழகா பேசுச்சு. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அதோட லைஃபை கெடுத்துக்குச்சு. அவ்வளோ தூரம் படிச்சுட்டு டிகிரி வாங்கி கடைசி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு நம்ம கேவலத்தை இப்போ அவங்க வந்து காலம்லாம் வருத்தமாக தானே இருப்பாங்க. அவ இறந்துட்டா அதை நினைச்சு பார்க்காம கேவலமாயிரும் அப்படின்னு நினைச்சுதே அது பண்ணிக்கிச்சு. அப்பா அம்மா நம்ம இல்லைனாலும் திருப்பி வருந்தத்தை செய்வாங்கன்னு நினைச்சே பார்க்கலாம். இது காலம்லாம் வழி தானே. இதுவும் காலம் ஃபுல்லாக வழி தானே. பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ஆமா அவ தெரியும் நல்லா இருந்துச்சு, கடைசியா இறந்து போயிட்டா அப்படிங்கிறது காலம் வராது. எந்த அம்மாவுக்கும் பொண்ணு சப்போர்ட் மாதிரி வரவே வராது. பொண்ணு வெளியே போன சப்போர்ட் இல்லைன்னாவே கஷ்டம். எனக்கெல்லாம் அந்த தைரியமே பாதிப்பு போச்சு. பொண்ணு சப்போர்ட் இந்த அப்படி என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணாலும் மகளை புருஷன் வீட்டுக்கு வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னாக்க பொண்ணை நம்ம விட்டோம்னா அங்க இருக்க சுகபோகத்துல நம்மள மறந்துருந்தோம் என்னமோ. என்ன அங்க சௌரியமா என்னதான் வச்சுக்கிட்டாலும் நம்மள மறந்துருச்சுன்னா அப்புறம் அது நீ எதுக்குங்கிற மாதிரி தானே பேச ஆரம்பிச்சு பேசுறாரு. ஆமா, முத்திமினா இப்ப வேற சௌரியம் பேச ஆரம்பிச்சுட்டா. முத்திமினா இப்ப வேற சௌரியம் தேடினாலதான் நம்மள பேச ஆரம்பிக்கிறா. அது மாதிரிதான் இந்த பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சௌரியம் மாறிடும். பெற்றோர்கள் ரொம்ப உஷாரா நல்ல விஷயமா இருக்காங்க. எனக்கு அந்த அளவு சூதுவா தெரியல, நான் விட்டுட்டேன். இப்ப உள்ள பெற்றோர்கள்லாம் பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்கதான் பக்கத்துல வச்சுக்கிறாங்க. பையனை கூட விட்டாடுறாங்க, பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிறாங்க. எதா இருந்தாலும் பொண்ணு சப்போர்ட் தெரியும். பொண்ணை விட்டுட்டா நிறைய பேருக்கு ஒண்ணுக்கு லாய்க்கெல்லாம் போயிடுவாங்க. அதனாலதான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமலே வச்சுக்கலாமான்னு நினைக்கிறாங்க நிறைய. நம்மள இல்ல மேமே, அது நம்ம கம்யூனிட்டி தானே. எப்படி நம்ம கம்யூனிட்டி தான், மற்ற கம்யூனிட்டி அப்படி கிடையாது. மற்ற கம்யூனிட்டிலாம் அது கல்யாணம் பண்ணா போயிருது, கல்யாணம் பண்ணா போயிருதுங்க. இது இருக்குது, அது புருஷன் வீட்டுக்கு போயிருதுங்க. நம்ம கம்யூனிட்டி தான் ரொம்ப இப்படி எல்லாம் பண்றாங்க. இதை இப்ப யாரும் கேட்கவும் முடியாதா மேமே, உங்க கம்யூனிட்டில ஏன் இப்படி பண்றீங்கன்னு? நாங்க அப்படி பாசமா இருக்கிறோம் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இல்லை, சமூகம் கேட்டுக்கிட்டே வருது. அதை யாரும் இப்போ ரொம்ப நம்ம கம்யூனிட்டிலே ஹை லெவலில் இருக்கவங்க யோசிக்கலையா? யாரும் அது பேசுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பேசுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கும் ஒரு இது வரும், எண்டு வரும். எண்டு வந்த உடனே அது நடக்கும். அது வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். பையன் இப்ப பொண்ணு வீட்டுக்கு போகணும் வாழ, பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதில்ல. எங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் நடக்குது. எங்கள்ல பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதில்ல வாழ, பையனே வாழ மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா. ஆமா, பொண்ணுக்கு போட்டு கட்டிக்கிறது நம்ம தான் கட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மேமி, இப்போ பொண்ணோட அம்மா அப்பா வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்களா? சரி அந்த பையன் வரட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா? அவங்கதான் பொண்ணு பக்கத்துல இருக்கணும்னு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பக்கத்துல இருந்தா தானே பொண்ணு இருக்கும். அதுக்காகவே அவங்க ஒத்துக்கிறாங்க. இல்லை மேமே, அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாளா? அடுத்த ஆப்போசிட் சைடு அவங்களும் பேரண்ட்ஸ் தானே, அவங்க பையனை விட்டு அதெல்லாம் யாரும் கன்சிடர் பண்ணலாம் இந்த காலத்துல. அவன் வைத்து இதுதான் அது
அந்த அளவுக்குலாம் யோசிச்சாதான் கடவுளாயிருவாங்களே. அடுத்தவங்க கஷ்டத்தை யாருமே யோசிக்கிறது இல்லை. யாரையும் யோசிக்கல. நீ என்னத்த வேணாலும் கொடு, என்னத்த வேணாலும் செய்ய, எனக்குள்ளதும் செய்ய, எனக்குள்ளதும் பண்ணு. பொண்ணுக்கு நீ போடு, நான் போட மாட்டேன், நீ போடு. நீ கடைசி என்ன என் பக்கம் விட்டுரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ அப்படியே இருக்கிற மாதிரி தான் இப்ப பண்றாங்க எல்லாருமே, எல்லா பெற்றோர்களுமே. அதாவது பணக்கார வேணா என்ன பண்றாங்க, நகரெட்டு எல்லாம் அவங்களும் போடுவாங்க. வசதியா இருக்கவங்க நகரெட்டு அவங்களும் போடுவாங்க, கழுத்தி கட்டுவாங்க, 3 நகை 2 நகை அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தரமாட்டா, மாமியாட்ட பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. 3 நகை 2 நகை போடுவாங்க. அது அவங்களே பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். நம்ம அந்த இடம் வாங்கின சிட்டியார் சொன்னார்ல, அவங்க கொடுத்தாங்க. நாங்க ஆனா எதையுமே வாங்கிக்கல, அந்த பிள்ளைகளே வச்சுக்க சொல்லிட்டோம். நாளைக்கு ஏன் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு ஒன்று மாமியாக்க. ஆமா, அந்த காலத்துல மாமியா வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த காலத்துல எல்லாம் உஷாரா தானே இருக்குது எல்லாம். அதனால அதை கொடுத்துறது. பணக்காரன்னா அதெல்லாம் செய்வாங்க. இப்போ இது சேலை எடுக்கிறதுலாம் பணம் அவங்க 5 லட்சம் 2 லட்சம் தருவாங்க. அந்த காலத்துல பையன் விட்டுக்கு. இப்ப நாங்கெல்லாம் கொடுத்தோம் அப்பாவுக்கு, அதுலதான் சேலை எல்லாம் எடுத்தாங்க. எனக்கு சேலை, அத்தைகளுக்கு சேலை எல்லாம். சேலை எடுக்கிறது எல்லாமே பொண்ணு வீட்டு செலவு தான். இப்போ பொண்ணை பெற்றவங்க சும்மாவே அவங்க விஷயத்த மட்டும் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கெட்டிக்காரத்தமா போயிடுறாங்க. மாப்பிள்ளையை பெற்றவங்க உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன மாப்பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கெல்லாம் சேலை எடுக்கிறதெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டு தான் காசு கொடுக்கணும். மாப்பிள்ளைக்கு வேற செயின், மோதிரம், வைர மோதிரம், அது இது போடணும். எனக்கெல்லாம் போட்டாங்க அப்பாவுக்கு செயின். நம்மளும் போட்டோம்ல முத்துமினாவுக்கு. ஆமா, ஆனால் ஒரு சிலர் தான் நம்ம என்ன அநியாயம் பண்ணாலும் அதை அநியாயமாகவே எடுத்துக்கல, அவங்க காயமாகவே எடுத்துக்கல. இப்போ நம்மளாம் அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கில்ட்டி ஃபீலிங்காக இருப்போம். ஐயோ நம்ம போடலை ஏன்னா கில்ட்டி ஃபீலிங்காகவே இருப்போம். அவங்க மேற்கொண்டு அடுத்தவங்களை ஹிம்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள ரகங்களா இருக்காங்க. இப்போ இப்படி போச்சு நாடே. ஆனால் இதெல்லாம் சரியா வராது பாருங்க. ஆனால் இது பின்னாடி பிரச்சனையில தான் வர முடியும் எல்லாருமே. எல்லா கல்யாணமும் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப ஓவரா இல்ல, பொண்ணுகளுடைய ஆதிக்கம் ரொம்ப ஓவரா இல்ல. ஒரு பொண்ணுக்காக என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்க, யோசிச்சு பாரு. எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சப்போர்ட்ல இருக்கா. 10 மாசம் சுமந்து தானே இருப்பாங்க. பையனுக்கும் அம்மா அப்பா 10 மாசம் சுமந்து தானே வைக்கிறாங்க. அவன் வேணும் தானே நினைப்பா. அவங்களாம் பிடிச்சிருக்குனாக்கா அந்த பக்கம் போக வேண்டியதானேப்பா. பையனை பிடிச்சிருக்குனாக்கா அந்த பக்கம் போக வேண்டியதானே. இல்ல நீ நான் இருக்க பக்கம் தான் வரணும். நீ நான் இருக்கிறது குடிசையா இருந்தாலும் நீ அங்கே வந்துருன்னா வசதியான பையங்களாம் அப்படி இருப்பாங்களா? இருக்க முடியும். ஒரு பொண்ணுக்காக எத்தனை நாள்ப்பா போயிருப்பாங்க. கஷ்டம்ல, கஷ்டம் தானே. அது ஏன் அவங்களால முடிவை மாத்திக்க முடியல? அவங்க பொண்ணை விட்டாச்சுன்னா அவங்க ரொம்ப ஒண்ணுக்கு லாய்க்கெல்லாம் போயிடுவாங்க. அப்பா அம்மா நான் இப்ப அதனாலதான் நான் வேஸ்டா போயிட்டேன். அப்போ முத்துமினாவை கைக்குள்ள வச்சிருந்தா இந்த பத்திரத்தையும் செய்யப்படுத்தினதுனாலதான் நான் முத்துமினாவை விட்டுட்டேன். இவன் புருஷன் உன் பிள்ளைன்னு விட்டுருந்த நம்ம எல்லாரையுமே அப்படித்தான் விட்டோம். கல்லல்ல செய்யலையும் அப்படித்தான் விட்டுட்டோம். நீ உன் புருஷன் பிள்ளைன்னு இரு, நான் உன் வாழ்க்கையை கெடுக்கலத்தா என்ன அப்படின்னு. இவங்க எல்லாம் வாழ்க்கைய அப்படி நீ மாப்பிளோட போறதா இருந்தா என்னைய விட்டுருங்கிற மாதிரி வாழ்க்கையை கெடுக்கிறாரு பிள்ளைய. அப்ப அந்த கண்டிஷன் இருக்கனால அந்த பிள்ளைய பயப்படுதுங்க. பிள்ளைல அடங்குதுங்க அம்மா அப்பாவுக்கு. பொம்பளை பிள்ளையதான் ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. அவங்க இன்ட்ரெஸ்ட்ல அவங்க லைஃப்ல அம்மா அப்பா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அப்படித்தானே கல்யாண லைஃப்ல. அப்ப அம்மா அப்பா என்ன கேட்கலாம்? ஒன்னொண்டுதே வச்சிருக்காருப்பா. அப்போ எல்லாம் நாங்க 5-6 பேர் இருந்தோம். அதனால அம்மா அப்பாவுக்கு பார்க்க முடியாது. ஆமா, ஒன்னொண்டுதே வச்சிருக்காங்க. அதுலயும் பொண்ணுதே உறுத்தா நினைக்கிறாங்க. போற இடம் எல்லாம் கூட்டிட்டு போறது, வண்டி ஏற்றிட்டு போறது, வண்டி ஓட்ட தெரிஞ்சுட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு எங்க வேணாலும் போறது. அதை வச்சே இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு அந்த பிள்ளைக்கு அந்த நினைப்பு இருக்காது. நம்மோட பிள்ளைல இருந்தா சொல்லிருங்க. அந்த பிள்ளைய வச்சு இவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டு கடைசி அந்த பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், அப்படியே சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் எதுன்னு எனக்கும் தெரியல. என்னவோ நடக்கிறபடி நடக்கட்டும், கடவுளுக்கு தெரியும். என்ன அவ்வளவுதான். நம்ம பொறுமையா போக வேண்டியதான். பையனை பெற்றவங்க பொறுமையா போக வேண்டியதான். வேற வழியே இல்லை. என்ன பொண்ணு கிடைக்கல. ஆமா, லைஃப்கா. ஆமா, லைஃப்கா. அங்கே போய் சேரிக்குள்ள இருந்தாலும் அந்த சேரிக்குள்ளதான் நம்மளும் போயிருக்கணும். என்ன நீ என்னைய தானே கட்டிக்கிட்ட. ஆமா,
இப்போ மம்மி எல்லா கஷ்டப்படு. இப்போ 2-3 பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்கன்னா அம்மா அப்பா எப்படி இருக்கா? 2-3 பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்கன்னா அவங்க போனா ஏன்னு விட்டுருவாங்க. இப்போ அந்த கல்யாணம் பண்ற பிள்ளைய ஒரு பொண்ணா இருக்கிறதே வச்சுக்கிறாரு. ஓ 2-3 பொம்பளை பிள்ளைய இருக்கிறத விட்டுருவாங்க. அவங்களாலையும் பார்க்க முடியாது. அத்தா நீ உன் வீட்டுக்கு போத்தா, உன் வீட்டுக்கு போயிரு, உன் புருஷனை வச்சு நீ பண்ணிக்க செஞ்சுக்க அப்படின்ட்டுருவாங்க. ஓ அப்ப மட்டும் விட்டுறாங்க. இப்ப மட்டும் ஒரு பிள்ளைங்கிறனால பிடிச்சி வச்சுக்கணும் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த பிள்ளைய விட்டா நமக்கு மோசம் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சுப்பிரமணியம் பொண்டாட்டிங்க மளிகை கடைக்காரி, அவ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு அர்த்தம் அதேன். அந்த பிள்ளை இருக்க வரைக்கும் தான் அவளுக்கு மவுசு கையில. அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தா அவளுக்கு மவுசு இல்ல. அதனாலதான் பிள்ளைய நல்ல இடம் கேட்டாலும் இப்ப செய்ய மாட்டேங்கிறாரு. ரொம்ப நல்ல இடம் அப்படி கிடைச்சா வேணா கொடுப்போம். ரொம்ப அதனாலதான் இவளை நான் அப்பவே சுப்பிரமணியம் பொண்டாட்டி இருந்துச்சுட்டேன் பொண்ணு. அதனாலதான் அவளும் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற. பொண்ணுதான் பெலம் நமக்கு. புருஷன் ரொம்ப வயசாயிடுச்சு, தொங்குன்னு போயிட்டாரு. நீ புருஷனை வச்சு நமக்கு ஒன்னும் பெலம் இல்ல, பொண்ணுதான் பெலம். பொண்ணு இருந்தா இந்நேரம் பைக்ல ஒண்ணும் இல்ல, பைக்ல போட்டு நீயும் விழு, ஒரு பொண்ணு விழுகிட்டோம். ஒரு பொண்ணு விழுந்துச்சுன்னா உடனே 10 பேர் ஓடியாந்து தூக்குவாங்க. என்ன நீ விழுந்தீனாக்க உன்னைய விழுந்துட்டியா எந்திரிச்சு போப்பா அப்படிமாங்க. கண்டு விட மாட்டாங்க. நம்மளாதான் ஐயோ அண்ணா வேண்டாம் கொஞ்சம் வண்டியை பிடிக்கணும் மவுசு கூட அந்த ஒரு சாக்க வச்சுக்கிட்டு தான் இவளுக்கு எல்லாம் பண்றாங்க. இல்ல மேமி இப்போ வந்து நம்ம இப்போ செய்யறோம்ல, நம்ம இப்போ வந்து ஒரு பாவம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன்ட நம்ம கெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு மனசுல கில்ட்டி ஃபீலிங் இருக்கு தானே. அத நம்ம எல்லாருமே நிறைய பேர் இந்த வசதி இல்லாதவங்க பூராமே இப்படித்தான் பண்றாரு. வசதி உள்ள அம்மாக்கள் விடுறாள் என்னன்னு தெரியல. வசதி இல்லாம நம்ம கட்டுறோம் பாரு அம்மா, அவங்க பூரா இப்ப பொண்ணு வீட்டுல வந்து உட்கார்ந்துடுறாங்க. அம்மா பொண்ணுக்கு அம்மா பொண்ணு வீடோட உட்காந்துக்கிறது, மாப்பிள்ளையோட அப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த அவ அந்த மீனை நம்ம கேட்டோம்ல, நம்ம அவ பாதி நாள் சென்னையில தான் இருக்கான மது வீட்டோட. கட்டின மாப்பிள்ளை மகன் நல்ல வசதியா நல்ல இடமா அங்கேதான் இருக்கானா. எப்பயாவது இருக்காது இங்க வருவான். அது எனக்கு இடம் நமக்கு கல்யாணம் பேசி விடுதல அந்த சொன்னிச்சு. அவங்க ஒண்ணுமே வேண்டாம்தான் கட்டிக்கிட்டாங்க. ஆனா பொண்ணு நல்ல பொண்ணு கட்டிக்கிட்டா அந்த பொண்ணுக்கும் சோறு போடுறதோட இவளுக்கும் சேர்த்து சோறு போடுறா. இவ அந்த பொண்ணோட போயிட்டா. அவங்களும் ஒண்ணும் கொடுத்துருக்க வேண்டாம் மம்மி. அவங்களும் பொண்ணு வீட்டுல ஒண்ணும் அவங்களே வேண்டாம்ட்டானா. நீங்களே கஷ்டப்படுறீங்க வேண்டாம் அப்படின்ட்டானா. இவ 10 பவுன் போடுறதா இருந்தானா. அவங்க வேண்டாம், எங்கிட்ட எல்லாம் நல்லா நிறைய இருக்கு வேண்டாம்ட்டானா. நீங்க பொண்ணை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்ட்டு இப்ப இவ்வளவு அங்கே போயிருக்க. அப்ப அவங்க அந்த வீட்லயே மாப்பிள்ளை வீடு இறங்கி தானே போயிருக்காங்க. ஆமா, ஆனா மாப்பிள்ளை வீட்டுலதான் இருக்கு அந்த புள்ள. இங்க இவங்க வீட்டுல இல்ல, இவதானே இங்க போயிருக்கிறா. ஆமா இவதான் இந்த பொண்ணோட போயிருக்கிறா. அப்படி இருந்தா பரவாயில்லையா, அது கௌரவம் தானே நமக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம போய் அங்க இருக்கிறது தான் நமக்கு அடிமைத்தனம். அது கௌரவம் இல்ல இல்ல. அவங்க நம்மகிட்ட வந்து இருந்தா அது நமக்கு உரிமை இல்லை. நம்ம தான் கொஞ்சம் கையா இருப்போம். நம்ம சடக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்ம போய் அங்க இருந்தோம்னா என்னதான் கைப்பையா இருந்தாலும் ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்ன வச்சுக்கிட்டே அவங்க முன்னு ஒண்ணு பேசுறாங்கன்னு வச்சுக்க, நமக்கு மனசுல தோண ஆரம்பிக்குமா இல்லையா, நம்மளை பத்தி பேசிருப்பாளோ நம்ம இது பண்ணிப்பாளோ அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடிமை மாதிரியே போயிடும். மாப்பிள்ளைய வேலைக்கார நட்டம் பண்ணி விட்டுருவாரு. அப்படி போயிருந்தா எல்லாரும் அவங்க எந்த மாப்பிள்ளையும் போய் இருக்க மாட்டாங்க மாமியா வீட்டுல. அவங்க சொன்னாலும் ஒரு வாட்டி நான் அடிக்கடி எல்லாம் வரமாட்டேன், மாமியா வீட்டுக்குலாம் அடிக்கடி வரக்கூடாதான் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, இந்த வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் வர்றதோட சரி, அப்புறம்லாம் வரமாட்டேன் அப்படின்னாங்க. நம்மள கூப்பிட்டெல்லாம் வரதில்லை அவங்க. அளவா வச்சுக்கிறா. ஆனா இவங்க இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, பெருமைக்கு வேண்டி நம்ம வீட்டு பக்கம் அங்கிட்டு பெருமையை காட்ட முடியாது. முத்துமினா வீட்டுமே பெருமையை காட்டாந்தாச்சு. நான் முத்துமினாக்கு புதுசா பார்த்தது நான், பேரனை தூக்கி பேரனை குளியாட்டினது நான், எல்லாம் கஷ்டப்பட்டது நானு, தொட்டி கட்டினது எல்லாம் நானு. அந்தாச்சு என்ன பண்ணிக்கிச்சு, பெருமைக்கு மட்டும் 16ஆம் நாள் அங்க கொண்டுட்டு வர சொல்லி, குப்பனாவட்டியில கொண்டுட்டு வர சொல்லி தொட்டி பட்டுச்சேரியில தொட்டி கட்டி எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வச்சு, இளங்கோவெல்லாம் போனாரு, எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வச்சு பெருமையை அந்தாச்சு தேடி
வச்சு தொட்டியில போட்டுதான் தச்சுதான் அங்கே குப்பனாவட்டில ஃபர்ஸ்ட் வச்சு தாரணேச்சேன். என்ன நான் வந்து அந்த பெருமைக்கெல்லாம் எதுக்குமே நான் எப்பவுமே போறது இல்லை. என்னோட நேரம் அது. உள்ளக்குள்ள செஞ்சது கூட நானு கஷ்டப்பட்டது எல்லாம் பிரசவம் பார்த்தது, நைட்டு முடிச்சது, பிள்ளைய அழுது தூக்குனது, பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டது, எல்லா கஷ்டப்பட்டதும் நானு. பெருமையை தேடிக்கிறது அவங்க. இப்ப இவங்களும் அதே மாதிரிதான் பண்றாங்க. உங்க 2 பேரையும் கொண்டு வச்சுக்கிட்டா எல்லார்ட்டையும் என் மக என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவடி எடுக்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு நிக்கிறேன். இந்த ஆட்சியும் பாக்குது. நம்ம என்ன இவங்க அன்னைக்கே அந்த கோயில்ல சத்குரு கோயில்ல வந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? என்ன ஆகவே இல்லை அதுக்குள்ளேயும் அந்த மாதிரி அவங்க அப்படி விழுந்தடிச்சு பழகிக்கிறாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் சப்சைடா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. நம்மெல்லாம் இமிடியேட்டாகவும் மாற்றிக்க மாட்டோம். கொஞ்சம் நாள் ஆகும் யாரையுமே உறவோட கூப்பிடுறதுக்கும். நம்ம வந்து யார்கிட்டையும் ஒரு கொள்ளையடிக்கணுங்கிற மனப்பான்மை எல்லாம் கிடையாது. வேணும்னா கேட்டு வாங்குவோம். இவங்கெல்லாம் இந்த பேச்சிலே மயக்கி புண்ணியாச்சியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆமா ஆமா, பேச்சிலே மயக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அவங்க அந்த மாதிரி பேசல. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுறது. கடைசி நான் தான் ஏமாந்ததமா இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பொண்ணுங்கன்னு தோணும். அவ்வளவுதான். நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் மாற்ற முடியாது. ஆமா சொல்லிட்டோம். இல்லை நமக்கு கிடைக்கல நம்ம சூழ்நிலைக்கு. அதனால நம்ம ஒத்துத்தான் போகணும். நம்மளுக்கும் வேற தேட தெரியல. தேட தெரிஞ்சா சரின்னு விடலாம். இல்ல மாப்பிள்ளை இருக்காக தேடி தருவாங்களா அவங்க சொல்றாங்க. இப்ப வேற பொண்ணு தேடி தருவாங்களா அவங்க சொல்றாங்க இது நமக்கு ஏத்த பொண்ணு இல்ல, நீங்க அவசரப்படுறீங்க அப்படிங்கிறாரு. என்ன எந்த விஷயத்து எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியல. கெடுக்கணும்னு நினைச்சு சொல்றாங்களா இல்ல நல்ல விதமா சொல்றாங்களான்னு தெரியல. அதை நமக்கு எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நான் அப்பவே சொன்னேன் நீங்க வாடகை அப்பவே கெடுத்துட்டீங்க அப்படிம்பாங்க. அதனால சொல்றவங்க கூட எந்த நல்ல எண்ணத்துல சொல்றாங்களா கெட்ட எண்ணத்துல சொல்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குதுல. அவங்க ஏதாவது எஃபெக்ட் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம சரி அவங்க பிடிச்சிருவாங்கன்னு தைரியமா நம்ம அவங்க சொல்றதை கேட்கலாம். ஆமா, அவங்க உண்டு அவங்க ஜோலி உண்டு ஃப்ரெண்டுகளோட சித்திரத்தோட அவங்க தெரியுறாங்க. என்ன அவங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சது அவ 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத நான் அவங்களுக்கு கட்டினேன். அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவுதான் தாங்கணும் உண்மையா சொல்ல போனா. ஏன்னா நீ சின்ன பிள்ளையா இருந்த அப்பதான் பிஇ படிச்சுட்டு இருந்தேன். அவ சம்பாதிச்சதுதான் நமக்கு ஆதாரமா இருந்துச்சு. எனக்கும் புருஷன் இல்ல. என்ன அப்படி இருக்கல அவங்க என்னென்னமோ தாங்கணும். நேரம் இருந்தாச்சியா இருந்தா அவ்வளவுதான் எழுதி வாங்கிருக்கோம். சரி போ, நெஞ்சு வலிக்குது எனக்கு நினைச்சேன்னா விட்டுற வேண்டியதான். எதையும் இப்ப 23,000 அவங்க தரலாம்ல. வாங்கின சம்பளத்தையாவது என்கிட்ட யாராருக்கோ கொடுக்குறாங்க. 10,000 கொடுக்காம ஒரு 23,000 கொடுத்தா ஏதோ கொஞ்சம் சேவ் பண்ணுவேன். நானும் இப்ப கஷ்டப்பட்டு தானே போட்டேன். என்னட்ட புண்ணியாச்சு எல்லாமே போட சொல்லிச்சுடா. வயிறு தோடு எடுத்துட்டு வந்துருங்க, இதை எடுத்துட்டு வந்துருங்க, சாப்பாட்டுக்கு 25,000 கொடுங்க, எனக்கு 25,000 கொடுத்துருங்க. நான் அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மொய்ப்பணத்தை தொலைச்சுக்கிட்டோம். பாருங்க, மொய்ப்பணத்தை தொலைச்சுக்கிட்டோம். எல்லாமே 2வது வாட்டி பண்ணாலும் நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணோம். எல்லாமே நான் பிடிச்சதேன். நான் தான் சொல்றேன்ல, நான் புண்ணியச்சிட்டாதான் சொன்னேன். ஏமிட்டு ஒரு காசு யார்கிட்டையும் கூட இருந்தா ஏமிட்டு காசு தான் இருக்குமே தவிர நான் யார்கிட்டையும் ஒரு பைசா நான் அனுபவிச்சது கிடையாது. உண்மையில சொல்ல போனா ஏமிட்டுதான் காசு கூட இருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க, வாய்கிலேயே பேசுறாங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. காய் சந்தையில போய் ஒண்ணும் இல்ல, சந்தையில போய் வாங்க போனாலும் எனக்கு முன்னாடி வாங்குறவ 10 ரூபாய்க்கு கூற அள்ளிட்டு போவா. நான் போய் கேட்கல 20 ரூபாய். அது என்னோட நேரம்னு நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்து பிடிச்சுவாரு. சந்தையில கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். சந்தைக்கு போயில முன்னாடி எல்லாம் ஒத்தையா போயில. இப்பதான் நான் கொஞ்சம் இதுவா இல்ல. முன்னாடி நீங்க எல்லாம் இருக்கல, நான் இங்க ஆயா வீட்டுல இருக்கல போவேன் பாரு சந்தைக்கு. அப்ப போல எனக்கு முன்னாடி உள்ளவங்க வாழைப்பழம் எல்லாம் அவ்வளவு சீப்பா வாங்கிட்டு போக. ஒண்ணுல நிஜாம் பார்க்க 5 ரூபாய்க்கு தேங்காய் வாங்குவோம். 5 ரூபாய்க்கு வாங்க அப்ப தேங்காய். ஆச்சு நான் இவங்கள்ட்ட தான் வாங்கினேன், வேணா கேளுங்க ஆச்சுங்க. நாம போய் கேட்டா ஆச்சு 10 ரூபா தான், அது குறைஞ்சலாம் இல்லை, அதுக்குன்னா எடுக்க, இல்லைன்னா போங்க. நம்ம போய் கேட்டா பேசுவாளுங்க. அவங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு நம்மளுக்கு 10 ரூபா. நான் நல்ல கண் கூட பார்த்துருக்கேன். அது அப்ப மனசு எப்படி இருக்கு? ஆமா, அப்ப நம்ம மூஞ்சி இழிச்சவா என்ன எழுதியிருக்கா என்னன்னு தெரியல. யாரும் எப்ப பேசுறோம்ல அப்பதான் நிஜாமாக்கு 5 ரூபாய்னு தேங்காய் கொடுப்பா. யாரு இந்த ஒருத்திக்கு நம்ம கடைசியா நீ பேசாத, நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சண்டை கொடுப்பா. அந்த பொம்பளை தான் நிஜாமாக்கு 5 ரூபாய்க்கு தான் தேங்காய் கொடுப்பா. நான் பார்த்திருக்கேன்.
நிஜாவா கொடுப்பா, தையலுக்கு கொடுப்பா 5 ரூபாய்ன்னு. தையல் வாங்கும். தையலை ரொம்ப தாங்குவா, ஏன்னா அவங்க புருஷன் கவர்மெண்ட் வேலைன்னு தையலை ரொம்ப தாங்குவா. அப்படியே அத்தா அத்தா எடுத்துக்கிட்டு போத்தா, வீட்டுக்கு ஆகுதா எடுத்துக்கிட்டு போத்தா அப்படின்பா. தையல் 5 ரூபான்னு வாங்கிட்டு வரும், நிறைய காய் வாங்கிட்டு வரும். நம்ம போய் கேட்டா 10 ரூபா, வேணும்னா எடுங்காச்சு, வேண்டாட்டி போங்காச்சு அப்படின்னு கட்டளையிட்டா பேச்சு வருது. அப்ப நம்ம முகரையை பார்த்தா அப்படி இருக்கு. இதெல்லாம் நம்ம கடவுள் எழுதி வச்ச விதி, இதை மாற்ற முடியாது. எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். ஆமா, நான் அதே சொன்னேன்ல, நான் அதே பொன்னியன்சிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு காசு கூட தான் யாருக்கிட்டையும் நிற்குமே ஒழிய நான் யாரோட காசு இது வரைக்கும் இதுன்னு சரித்திரமே கிடையாது. கஷ்டப்பட்டவங்களுக்கு கடவுள் நல்லது கொடுப்பாரு. ஆமா, அப்படித்தான் நினைக்கிறது. என்ன குறைஞ்சு போயிட்டோம், ஒன்னும் குறைஞ்சு போகலப்போ. ஏதோ நம்ம இருக்க பீஸ்ஃபுல் கூட அவங்களாம் இல்லை. ஆமா, பணத்தை வாங்கிட்டு. ஆமா, நம்ம அப்படிதான் நினைக்கணும். ஆமா, அந்த அமைதிங்கிறது வேணும்ல, அந்த அமைதியை கிடைக்காம தானே இருக்காது. ஆமா, ஓடிக்கிட்டேன் ஆடிக்கிட்டேன், அதை பிடிக்கும் இதை பிடிக்கும் ஓடி. அது மாதிரி மீன்காரனுமே நம்மள்கிட்ட கூட தான் விற்பாங்கடா, இந்த சந்தையில் உள்ள மீன்காரங்க. நம்ம தான் இப்போ வாங்குறது இல்லையா? நம்ம இப்போ அவங்கள்ட்ட வாங்குறது இல்லை. இந்த பிள்ளைக்கெல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை, இந்த வீட்டுக்கு பட்டா வாங்குறதுக்கு நானும் போய் நிற்கிறேன் திருமயத்தில். இந்த பிள்ளைங்க அம்மாவும் வந்துருக்கு, அந்த வினோபைய கைப்புள்ள சரி. அப்படி இருக்கல இந்த இவர் சர்வேயர் அந்த பாய் இருக்காருல்ல, அவர் அங்கதான் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே இந்த பிள்ளை எங்களுக்கு பட்டா வாங்கணும் கொஞ்சம் எங்க அப்படின்னு. அவர் அப்படியாம்மா, அந்த பிள்ளைய பார்த்த உடனே ஏமா நீ கஷ்டப்படுற, நீ போமா எல்லா ரெக்கார்டையும் கொடுத்துட்டு போ, நான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரேன். சின்ன பிள்ளை வயசு பிள்ளைன்னு வலிக்கிறாரு. இதே நான் போய் அந்த நேரத்துல போய் கேட்கிறேன், அந்த அங்க கொண்டு கொடுத்து கேட்டு பாருங்க, அவன் என்ன சொல்றான்னு பாருங்க அப்படிங்கிறாரு. அது சின்ன பிள்ளைன்னு வலிக்கிறேங்க. ஆமா, அது அவங்களோட ஹேபிட். ஆமா, அதுதான் சொல்றேன்ல, நம்ம நேரம் அது 5000 நம்ம கொடுத்துதான் வாங்குச்சு. நம்ம 7000 நம்ம கொடுத்து வச்சிருந்தோம், நம்ம கடைசி வரைக்கும் வாங்கி தரவே இல்லை. அப்புறம் இவன் அவன் பட்டா வாங்கி தந்தேன். நான் அப்படிலாம் நிறைய அடி விட்டுருக்கேன், என் நேரம் நினச்சிக்க வேண்டியதான். யாருக்கு சொல்றேன், கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கணும். வாங்கினது இந்த இடத்து புரோக்கர்கிட்ட வந்து 10,000 மூவாவுக்கு கொடுத்தது மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட். ஆமா, நம்ம சமத்தா பண்ணிக்கிட்டோம். அது ஒண்ணுதான் நம்ம ஓனா ஒரு இடத்த வாங்கி. ஆமா, ஓனக்குடி வாங்கி எடுத்துக்குவேன். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒட்டிக்கிட்டு தான் போயிருக்கு. அது நம்ம விதி, அவ்வளவுதான். என்ன மம்மி நறுக்கியிருக்கோம்? இந்த பிளாக்கொட்டை வெங்காயம் வச்சுருக்கேன், நாளைக்கு போயிட்டு வந்துதான் சாமி. பிளாக்கொட்டை நறுக்கியிருக்கோம் guys. பிளாக்கொட்டை நறுக்கியிருக்கோம், வெங்காயம் வெள்ளை பூண்டு நறுக்கியிருக்கோம். நாளைக்கு என்ன மம்மி? பிளாமூஸ் கூட்டு, கருணக்கிழங்கு குழம்பு, புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு இருக்கு. நாளைக்கு மதியத்துக்கு தானே? மதியத்துக்கு. ஆமா. இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் மம்மி? இன்னைக்கு நைட்டுக்கு இட்லி இருக்கு, சாதம் இருக்கு, அதுக்கு சாப்பிட்டுக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.